ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. செப்டம்பர் மாத ராசி பலன்கள். கடக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்கள் நடைபெறும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் இயற்கை சுபகிரகத்தை தான் நம்ம முதன்மைப்படுத்தி பார்க்கணும். குரு பகவான் லாபத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. லாப மேன்மை எதிலுமே நடக்கும். முயற்சி பலிதமாகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். வருமானம் சேர்க்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த பதிவில் கடகத்துக்கு அஷ்டமச்சனி நடக்கிறதையும் நம்ம சொல்லணும். சனி முழு பாவக்கிரகம். அவங்க ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குது, அவங்க பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சி தான் நம்ம அஷ்டமச்சனி பாதிப்பை நம்ம சொல்லணும். எல்லா ராசிக்காரங்களுக்கும் அஷ்டமச்சனி ஒரே சதவீதமாக கண்டிப்பாக பாதிக்காது. கிரக வெளிச்சம், கிரக இருட்டு, அதனுடைய அளவுகள் இது தெரிஞ்சால் நம்ம பலன்களை கடகடன்னு சொல்லலாம், சரியாக இருக்கும். கோல்சார பலன்கள் அவசியம் சொல்லணும். எப்படியும் 20% அந்த கோல்சாரம் நமக்கு தசாபதிகளோடு சேர்த்து பார்க்கணும். 80% பேர்களுக்கு இந்த நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். ஏன்னா ராஜயோக அமைப்பில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான். மற்றவங்கள நடுத்தரமான அமைப்புகளுக்கு கோல்சாரம் கண்டிப்பாக செயல்படும். இப்போ அஷ்டமச்சனி என்பதாலே அகலக்கால் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக புதிய முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையாகிறதெல்லாம் சமூக நீதி. ஜோதிடத்துக்கிட்டெல்லாம் அது வராது. ஜோதிடம் அதை பூரா பொய்யாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதன்படி தான் சிந்தனை செல்லும். சிந்தனை வழியாகத்தான் எல்லா செயல்களும் நடைபெறும். இதை ஆழ்ந்து கவனிச்சோம்னா அது புரியும். அப்போ அஷ்டமச்சனி காலத்தில் நம்ம முயற்சிகளை எல்லாருக்கும் கிடையாது. இந்த இடத்துல ஜாதகத்தை பார்த்துக்கிறணும். எல்லா கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருந்து ஜாதக சத்தாக இருந்தால் முயற்சி செய்யலாம். அதையும் சொல்கிறோம்ல. இப்போ பொதுவான அமைப்பில் அஷ்டமச்சனி காலத்தில் நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்லும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. விட்டு கொடுத்து செல்லும் பொழுது மட்டும் சந்தோஷம் உண்டு. எதுக்காக சொல்கிறேன்? அஷ்டமச்சனி காலம் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும். அப்போ சனியுடைய பார்வை எப்படி இருக்கும்? சனியுடைய பார்வை சர்வநாசம் தான். அது நிச்சயமான ஒன்று. வெளிச்சமான சனி அவளை கெடுதலை பண்ண மாட்டார். செப்டம்பர் 20 முதல் தொழில் முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக சந்திராஷ்டமம் செப்டம்பர் 15ஆம் தேதி விடிகாலை 5:49 முதல் 17ஆம் தேதி 5:14 வரைக்கும் சந்திராஷ்டமம் மனம் அடையும் காலம். அவங்க ஜாதகப்படி தான் இது பலனளிக்கும் என்றாலும் அந்த கெடுதலை செய்யும் அப்படின்னாலும் முயற்சிகளை நம்ம ஒத்தி போடணும். இந்த அஷ்டமச்சனி காலத்தில் காலபைரவரை நம்ம வழிபடும் பொழுது சனிக்கு தேவதை அவர் தான். அஷ்டமச்சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும். இது இந்த அஷ்டமச்சனி காலத்தில் திருமண அமைப்பு செய்யக்கூடியவங்க கூட ஜாதகத்தை நன்றாக தெளிவாக பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறது அஷ்டமச்சனியுடைய அமைப்பு. ஆக எதிலும் நிதானமும் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்லும் பொழுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வருமானத்தில் குறை இருக்காது. குடும்ப அமைப்பில் எதுவும் குறை இருக்காது. நல்லபடியாக இருக்கும். வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும். வேலை அமைப்பு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அஷ்டமச்சனி காலத்தில் தசாபுத்திகள் அவ்வளவுமே அதுக்கு அடங்கி தான் நடக்கும் என்கிற அமைப்புப்படி நல்ல ஒரு தீவிரமான முயற்சி செய்து வரும்பொழுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.